எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய டியூஸ்டே ஈவினிங் ரொட்டீன் வாங்க பார்க்கலாம். சாயங்காலம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அப்படியே வாசலுமே தொளிச்சு விட்டாச்சுங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால சாயங்கால நேரம் நல்லா வாசலுக்கு தண்ணி ஊற்றி விட்டால் நைட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த செடி நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேங்க. இதில் நல்லா பெரிய மரம் மாதிரி வளரும்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் இது சின்ன தொட்டியில் வச்சிட்டேங்க. இதுக்கு இப்போவே இடம் பத்தலை. வெளியே ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் தாங்க நான் வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றுவேன். இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குது மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே உள்ளேயும் தீபம் ஏற்றியாச்சுங்க. பூஜை ரூமில் எப்போவுமே தசாங்கத்தை ஏற்றி வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்குங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பூஜை ரூம் கதவை திறக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம எப்போ போல் எல்லா ரூமுக்கும் சாம்பிராணி புகை போட்டு விட்டுறலாங்க. நைட்டுக்கு நான் சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். வாங்க அதை எப்படி செஞ்சுன்னு சொல்கிறேன். ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விட்டாச்சுங்க. கூடவே சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 பட்டையை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை ஊற்றி வச்சுருந்தேங்க. அதையும் உள்ளே போட்டு மணக்கிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம மணக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதில் நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் கறி மசாலா தூள், மிளகுத்தூள், வரமிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம தாளிச்சிக்கலாங்க. கூடவே நல்லா பெரிய சைஸ் பழுத்த தக்காளியாக வெட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. முட்டையில் மஞ்சக்கரு தனியாக, வெள்ளை பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதையும் ஒரு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. இது கூட கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடிங்க. அப்படியே நான் சைடில் சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்தியும் முட்டை கிரேவி ரெடி.